ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 8/11/2025 இந்த வார சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 8/11/2025 இருந்து 12/11/2025 வரைக்கும் டெஸ்ட் லைவ்ல இருந்துச்சு. இந்த 4 நாள்ல பாத்தீங்கன்னா ஓவராலா 623 ஸ்டூடெண்ட் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம வச்சிருக்க கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா 61 வந்து கட் ஆஃபா வச்சிருக்கோம். ஓவராலா இந்த பேப்பர் லெவல் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருந்தோம். இதுல மேக்ஸ்ல வந்து 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், ஓவராலா 100 கொஸ்டின்ஸ். டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்திருந்தோம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 78.3 வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கா வாங்கியிருக்காங்க. செகண்ட் மார்க் வந்து 72.1 வாங்கியிருக்காங்க. தேர்ட் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 71.4 வந்து வாங்கியிருக்காங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா 65.1, 64.9, 63.9 இந்த ரேஞ்சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இதுல மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 45ல இருந்து 55 ரேஞ்சுக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருந்தீங்க. சோ இந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்டோட பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸும் ரீசனிங்கும் நல்லா பண்ணிருக்காங்க. சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் பாத்தீங்க அப்படின்னா மோசமா தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஓவராலா 55 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. 53 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நெகட்டிவ் மார்க் எல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 42, 43 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் பாத்தீங்க அப்படியே ரொம்ப கம்மியா அட்டன் பண்ணிருக்காங்க. ஓவராலா 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருக்காங்க. சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் சேர்த்து அதுல 8 கொஸ்டின் தான் கரெக்டா இருக்கு. அப்போ ஓவராலா ரேங்க் பார்க்கும்போது, ஓவராலா மார்க் பார்க்கும்போது அந்த 50, 51 இந்த ரேஞ்சில நிறைய பேர் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க மேக்ஸ் ரீசனிங் மட்டும் நல்லா பண்ணீங்க அப்படின்னா நாம ஜாபுக்கு போக முடியாது. சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் இன்னும் நல்லா படிக்கணும். ஏன்னா இந்த இதுல 55க்கு 50 ஸ்கோர் பண்றீங்க. மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து 55க்கு 50, 51 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த சயின்ஸ் ஜெனரல் அவேர்னஸ்ல பாருங்க எத்தனை 45க்கு நீங்க ஒரு 30ஆவது ஸ்கோர் பண்ணணும். அப்படி ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஸ்கோர் வந்து இன்னைக்கு 80 கிட்ட வந்திருக்கும். நீங்க ஒரு டாப்பரா என்ன பண்ணிரலாம், எக்ஸாம்ல செலக்ட் ஆகிரலாம். அப்போ எனக்கு மேக்ஸ் ரீசனிங் மட்டும் தான் ஸ்கோர் வருது, சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் ஸ்கோர் வரலங்கிற ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா படிங்க. சயின்ஸையும் ஜெனரல் அவேர்னஸை ரிவைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 65 இந்த ரேஞ்சில எடுத்த ஸ்டூடெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எங்கெங்க ஜிகேல விடுறீங்க, எங்கெங்க சயின்ஸ்ல வந்து மார்க்க விடுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப 45ல இருந்து 55 ஸ்கோர் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நீங்க அந்த பார்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை பேப்பர் வந்து மாடரேட்டா இருக்கு, கட் ஆஃப் வந்து ஒரு 60 மார்க் இருக்கு, இல்ல ஒரு 58 மார்க் இருக்கு. நம்ம எஸ்சி கேட்டகரியோ இல்ல எஸ்டியோ இல்ல ஓபிசியோ என்ன கேட்டகரியோ வரும், நம்ம கேட்டகரியில ஒரு 60 மார்க் தான் கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா நம்ம அந்த பார்டர்ல 55, 58 எடுத்துட்டு மிஸ் பண்ணும்போது ரொம்பவே இதா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இப்ப எடுக்கிற மார்க்ல இருந்து எக்ஸ்ட்ரா 5 வந்து எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப 55 எடுக்கிறீங்கன்னா இன்னொரு 5 இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே அதை ஒரு 65ஆ மாத்துங்க. இப்படி படிப்படியா உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. பார்டர்ல இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்றீங்க. ஜிகேயும் சயின்ஸும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ மத்த ஸ்டூடெண்ட் இந்த 70க்கு மேல எடுத்தவங்க, சோ இந்த 65க்கு மேல எடுத்தவங்க எல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த டாப்பர் ஆகக்கூடிய லெவலுக்கு போங்க. 70க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே ஒரு சேஃபான ஸ்கோர் தான். ஓகேவா? எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத பார்த்துட்டு உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி கேட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் வந்து 10th படிச்ச ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிச்ச ஸ்டூடெண்ட்டும் குரூப் டிக்கு எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நவம்பர் 13ஆம் தேதி ஹைகோர்ட்ல இன்னைக்கு தான் அடுத்த ஹியரிங் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹியரிங்ல இதே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ரயில்வேல இருந்து ப்ராசஸ் வந்து ஸ்பீடா இருக்கும். இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள மினிமம் ஒரு 15-20 நாளைக்குள்ள, மேக்சிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ள, அதாவது டிசம்பர் எண்டுக்குள்ள நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் இருக்கும். ஓகே, இந்த ஹைகோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்களோ அதை பொறுத்து நமக்கு குரூப் டி எக்ஸாம் இருக்கும். ஒன்ஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்லயும் வந்துருச்சு அப்படின்னா ரயில்வே வந்து ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்க. எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது எவ்வளவு மார்க் வருதுங்கிறத பாருங்க. அதை தரவா அனலைஸ் பண்ணுங்க. எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்கன்னு பாருங்க. அதுக்கு
மட்டும் வந்து சாப்டர் டெஸ்ட் எடுங்க. எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. அந்த சப்ஜெக்ட அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணுங்க. திருப்பி வந்து 2வதா ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. இந்த ஃபுல் டெஸ்ட்ல இருந்து இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பாருங்க. இதுல ஒரு 60 எடுத்திருந்தா அட்லீஸ்ட் இதுல ஒரு 63ஆவது வாங்கணும். ஓகேவா? சோ ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 3 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு படிப்படியா தான் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்து அதை அனலைஸ் பண்ணுங்க. அடுத்த ஃபுல் டெஸ்ட் எடுங்க. எக்ஸாம் போறதுக்குள்ளே எவ்வளோ டெஸ்ட் அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த குரூப் டிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா என்டிபிசி மத்த எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ரிட்டன் எக்ஸாம் நீங்க எழுதணும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதினா போதும். அதுக்கப்புறம் ஒரு பிஇடி இருக்கும். அதுவும் நீங்க வந்து சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க, ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇடி வந்து கிடையாது. ஓகேவா? சோ உங்களுக்கு பிடி கிடையாது. டைரக்டா இந்த மார்க்க வச்சே நீங்க வந்து உள்ள போயிரலாம். சோ கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிராதீங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். போன வாரம் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணிருந்தாங்க. குரூப் டி எக்ஸாமே கேன்சல் பண்ண போறாங்க. நீங்க ஏன் மேம் லைவ் டெஸ்ட் கொடுக்குறீங்கன்ட்டு. சோ அந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறவங்க, படிக்காம அப்படி ஒரு ஓரமா கதை பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கட்டும். ஓகேவா? சோ நீங்க போக்கஸ் பண்ணி படிங்க. கேட்ல நடந்துட்டு இருந்த கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஹைகோர்ட்லயும் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸாம் டேட் வந்துரும். ஓகேவா? எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டா எக்ஸாம் ஹால்ல போனோம், எழுதணும், போஸ்டிங் வாங்கணும். இதுதான் இந்த லெவல்ல நம்ம இருக்கணும். மத்தபடி வெளியில ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் கேன்சல் ஆகிரும், அப்படி மாறிரும், இப்படி மாறிரும்ட்டு பொருளியை கிளப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்பாம படிங்க. படிச்சாதான் இங்க வந்து போஸ்டிங் வாங்க முடியும். இவ்வளவு நாளா நான் எக்ஸாம் டேட் வராதுன்னு நினைச்சிட்டு படிக்காம இருந்துட்டேன் அப்படின்னு நம்ம ரயில்வே கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஓகேவா? சோ நாம தான் என்ன பண்ணணும்? ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த டைம்ல எனக்கு எங்க இருந்து டெஸ்ட் எடுக்கணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு சேர்த்து ஓவராலா 500+ டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபுல் டெஸ்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 50 ஃபுல் டெஸ்ட் வந்து இதுல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு மேக்ஸிமமா பார்த்தாலும் 1 மாசம் தான் டைம் இருக்கு. டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணா கூட எக்ஸாம் வர்றதுக்குள்ளே 30 ஃபுல் டெஸ்ட் எடுத்துடலாம். இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் எடுத்தா கூட நீங்க 15 ஃபுல் டெஸ்ட் அது எடுத்துடலாம். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நீங்க டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இந்த குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்க்கு நாம எஸ்டர்டே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி கம்மிங் சாட்டர்டே 15/11/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான 3rd செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 2500 பே பண்ண வேண்டாம். நீங்க 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நான் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், இனி வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து இதுல கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஓகேவா? சோ எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸுமே உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல கவர் பண்ணிடுவோம். ஆன்லைன் கிளாஸ் எந்த டைம் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க படிச்சுக்கலாம். ஒரு டைம் தான் பேமெண்ட் பண்ண போறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ரெக்கார்டர் கிளாஸஸா இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம். லைவ் கிளாஸ் வந்து டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாரம் படிக்கிறதுக்கான பிளான் கொடுத்துருவோம். சோ ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க எப்படி உட்கார்ந்து படிப்பாங்க, அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப 100% அப்ளை பண்றாங்கன்னா அதுல 80% பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், சும்மா அப்ளை பண்ணி வைப்போம், சோ லக்ல கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ரிமைனிங் 20% தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 20%லயும் பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சு படிக்கிறவங்க 10% தான். ஓகே, அந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டுக்கா இருக்கட்டும், சிலபஸ்க்கா இருக்கட்டும், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சு படிச்சு போனீங்க அப்படின்னா ஈஸியா உள்ள போயிடலாம். அதனாலதான் லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000கணக்குல இருக்கு. அந்த 1000கணக்கானவங்க மட்டும்தான் எப்படி படிக்கிறாங்க, கரெக்டான ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. நீங்களும் கரெக்டான ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு 10th 12th படிக்கும் போது நீங்க எப்படி படிச்சீங்க, இப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை போய் நீங்க பாருங்க எப்படி வெறித்தனமா படிக்கிறாங்கன்னு. அவங்க போடுற எஃபர்ட்ல ஒரு 50% இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போட்டா கூட நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம்.
காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு படிக்கிறாங்க. இப்போ 10th மார்க் எதுக்கு யூஸ் ஆகும்? 12th கோர்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 12th மார்க் எதுக்கு? நமக்கு வந்து இன்ஜினியரிங்கா இல்ல எம்பிபிஎஸ்ஸா இல்ல ஆர்ட்ஸ்ல வேற எதுவுமான என்ன டிகிரிக்கோ அதுக்கு. அதே 12th ஜேஇ எழுதலாம். அதே மாதிரி நீட் எழுதுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு மார்க் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. ஆனா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஒரு நம்ம லைஃபுக்கு இது நாள் வரைக்கும் நம்ம படிச்சதுக்கான ஒரு இது. இப்போ நீங்க எடுக்கிற மார்க் இப்போ 100க்கு குரூப் டில ஒரு 80க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா 80க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். லைஃபே செட்டில்டு. ஒன்ஸ் குரூப் டியா உள்ள போயிட்டேன்னா உள்ள போய் ஜிடிசி எக்ஸாம் எழுதி அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இல்ல எஸ்எஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சில சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா சிஜிஎல்லாம் உள்ள போயிட்டோம் அப்படின்னா சூப்பர் செட்டில்டு தான். அது மாதிரி பாத்தீங்கன்னா பேங்கிங்ல பிஓ கிளர்க் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரமோஷனல் எக்ஸாம்ஸ் இருக்கு, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ நம்ம லேர்னிங்க அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா லைஃப் வந்து சூப்பர். ஓகேவா? சோ அதனால கரெக்டா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. படிக்கலனா கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் இதை அப்ளை பண்ணி வச்சுட்டு நானும் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இதுதான் ரியாலிட்டி. ஆனா படிக்கிறவங்க மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். இங்க வேற எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது சக்சஸுக்கு. சோ நம்ம கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருவோம், டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருவோம், கிளாஸஸ் லைவ் கிளாஸ் எல்லாமே வந்துரும். வீட்ல உட்கார்ந்தே நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, உங்க கையில வந்து ஒரு லேப்டாப் இருக்கணும். அப்படி இல்லனா இப்ப வச்சிருக்கக்கூடிய இந்த போனே போதும். இதுல நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ எஸ்டர்டே பாத்தீங்க அப்படின்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. சோ சனிக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுக்க தான் எந்த லெவல்ல இருக்கோங்கிறது தெரியும். இன்னுமே படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட், என்டிபிசி அப்ளை பண்ணி வச்சுட்டேன் ஆனா என்ன புக்கை படிக்கணும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, என்ன ஃபாலோ பண்ணணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரையும் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஆப்ல இருக்க கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு டைம் தான் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1899 பே பண்ண போறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். சோ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்க உட்கார்ந்து வரி வரியா என்ன சொல்றோமோ வீடியோலயா இருக்கட்டும், மெட்டீரியல்ல இருக்கட்டும், என்ன கொடுத்துருக்கோமோ அதை படிச்சீங்க அப்படின்னா போஸ்டிங் உங்க கையில. ஓகேவா? நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ இங்க கிளாஸ் எல்லாமே கொடுத்தாச்சு, மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியாச்சு, வாரம் டெஸ்ட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு குரூப்பும் கொடுத்தாச்சு. கையில ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் வச்சுக்கணும். என்னென்ன சொல்லியிருக்கோமோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா டாபிக்கையும் கரெக்டா பார்த்துக்கிட்டே வந்து நோட் பண்ணணும். வாரம் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை கரெக்டா அட்டன் பண்ணணும். ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம வீட்ல உட்கார்ந்து கரெக்டா படிச்சோம் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் கம்மியா வந்தாலும் ஒரி பண்ணாதீங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகி போங்க. அடுத்த டெஸ்ட்லயே மார்க் வரலையா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த டெஸ்ட், அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த டெஸ்ட். ரியல் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே, எக்ஸாம் டேட் வர்றதுக்குள்ளே நம்ம எப்படியும் ரெடி ஆகிடலாம். டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பயப்படாதீங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.